வானிலை ஆய்வு மையம் லேட்டஸ்ட்டாக ஒரு அறிவிப்பு கொடுத்துட்ருக்காங்க. நாம் இன்று அதாவது மாலை 7 மணி நிலவரப்படி ஒரு மிக முக்கிய பிரேக்கிங் நியூஸை பார்த்தோம். நவம்பர் 30 சனிக்கிழமை இரவு 7:15 நிலவரப்படி வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபெங்கல் புயல் எப்போது கரையை கடக்கும் என்று அந்த கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள், இதர மாவட்ட மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கரையை கடந்து போய்விட்டதாயின் கரண்ட் வரும், மின்சாரம் வரும், அதீத மழையிலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்லிட்டாங்க. கரையை கடக்க ஆரம்பித்து விட்டது. எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? மாலை 5:30 மணிக்கு ஆரம்பித்து விட்டது. அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் கரையை கடந்து முடிந்துவிடும் என்றால், வானிலை ஆய்வு மையம் சொல்கிறாங்க இரவு 9:30 10 மணி வாக்கில் அது முழுமையாக கரையை கடந்துவிடும். இது ஒரு 4 மணி நேரம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்குது இந்த புயல் என்று கேட்டிருக்கலாயின், மகாபலிபுரத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில், அப்படியே பாண்டிச்சேரி அந்த பக்கம் இருக்குது, சென்னை இந்த பக்கம் இருக்குது, சுமார் 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் புயலானது நகர்ந்து கொண்டு வருகிறது கரையை நோக்கி. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, சென்னை வாசிகளை பொறுத்தவரை இந்த புயலானது கரையை கடந்து விட்டால், இப்போது லேட்டஸ்ட்டாக ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் வந்த மழையை காட்டிலும் இன்று மதியத்திலிருந்து மழை மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்படியே படிப்படியாக மழை குறைந்துவிடும். சென்னை வாசிகள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் காற்றை பற்றி அதீத ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே மணிக்கு சுமார் 70-80 கிலோமீட்டர் வரை வீசி வரும் காற்றின் வீரியம் இன்னும் அதிகரித்து மணிக்கு சுமார் 90 கிலோமீட்டர் வரை வீசலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காற்றின் வீரியத்தை பற்றி சென்னை வாசிகள் மழையை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டியதில்லை. படிப்படியாக குறைய தொடங்கிவிட்டது. சைக்ளோன், இந்த புயலானது கரையை கடந்தால் இன்னும் சென்னை வாசிகள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். நம்ம எல்லோரும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏற்கனவே இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த பகுதியில் பார்த்தீங்களா அடர்த்தியாக இருக்கிறது. புயலின் மையப்பகுதியிலிருந்து புயலானது சில கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்து காணப்படும். புயல் என்பது நீட்டாக பென்சில் கோடு மாதிரி இருக்காது. அடர்த்தியாக மேகங்களை உற்பத்தி செய்யும். சரியான திசையில் வட்டம் அடிக்குமா என்று கேட்டீர்களாயின் அது ஒரு மாதிரி இருக்கும். மேக கூட்டங்களை உற்பத்தி செய்து மேலே கொடுத்து கொண்டே வரும். மேக கூட்டங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டை நாம் புரிஞ்சுக்கிறோம். நமக்கு எப்படி உணவும் தண்ணீரோ, வாகனத்துக்கு எப்படி பெட்ரோல் டீசலோ, அதே போல புயலுக்கு எரிபொருள் என்பது தண்ணீர். தண்ணீர் இல்லைன்னா புயலின் வீரியம் குறைந்துவிடும். அதனால தான் புயல் கடலில் உருவாகுது. அதற்கு காரணம் என்ன? தட்ப வெட்ப சூழல், காற்றின் சுழற்சி மற்றும் தண்ணீர். அங்கே தண்ணீர் சப்ளை கிடைக்குது கடலில். அந்த தண்ணீர் சப்ளையை வைத்து மேகத்தை உருவாக்கி கொண்டு நிலத்தின் மேல் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அதீத மழை கொட்டுகிறது. அது கரையை தொட்டதாயின் கடலில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் நிலத்தில் கிடைக்காது. அப்போ புயலுக்கு ஏது ஃபியூல், ஏது புயலுக்கு அந்த எரிபொருள்? புயலுக்கு உணவு கிடையாது. உணவு இல்லை என்றால் புயலுக்கு சக்தி கிடையாது. சக்தி இல்லை என்றால் புயலுக்கு வலுவிழந்து விடும். அதனால தான் கரையை தொட்டவுடனே மக்கள்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. எப்பொழுதுமே கரை பகுதியில், அந்த கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கக்கூடியவங்க நிம்மதி பெருமூச்சு முதல்ல. அதற்கு பிறகு இதர மாவட்டங்கள், பக்கத்து மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் மழையை கொடுக்கும். மேகங்கள் கரைந்து செல்லும். புயல் முழுதாக வலுவிழக்கும். இப்போ எந்தெந்த பகுதிக்கு முக்கியமாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், புயலானது மையப்பகுதி இங்கே காண்பித்தாலும் அது அடர்த்தி தன்மை மிக அதிகம். சுமார் 50 கிலோமீட்டர் இருக்கிறது. இந்த பகுதியை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், மெயின் ஃபோக்கஸ் சனிக்கிழமை இரவு 8 மணி நிலவரப்படி உங்களுக்கு சென்னையில் படிப்படியாக குறைகிறது. எங்கே வீரியம் அதிகரிக்கிறது? மகாபலிபுரம், கல்பாக்கம், மரக்காணம், புதுச்சேரி, அதே போல் கடலூர், அந்த பகுதியில் தான் வீரியம் அதிகமாக தெரிகிறது. இன்னும் 4 மணி நேரத்தில் வீரியம் சற்றே அதிகமாக அந்த பகுதியில் காட்சியளித்தாலும் இங்கே பாஸ் பண்ணுறேன் பாருங்கள். சென்னை வாசிகள் பார்த்தீங்களா, ப்ளூ கலர்னால் உங்களுக்கு ரொம்ப குறைவான மழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கே அடர்த்தியாக இந்த பிங்க் கலர் மற்றும் வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அப்போது இது எங்கே ஃபோக்கஸ்டாக இருக்குது, எந்த மக்கள் உஷாராக இருக்க வேண்டும்?
புதுச்சேரி மக்கள் உஷாராக இருக்க வேண்டும். சென்னை வாசிகளுக்கு படிப்படியாக மழை குறைந்தாலும் அந்த புயலானது கரையை கடப்பது புதுச்சேரி அருகில் என்ற காரணத்தினால் அதீத மழையை அங்கே கொடுக்கக்கூடும். காற்றின் வேகமும் பலமாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் நாம் இப்போ அப்படியே என்ன பண்ணலாம்? வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்றைய ரெட் அலர்ட் நமக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்து முடிந்த விஷயம். ஆனால் நாளை யாருக்கெல்லாம் ரெட் அலர்ட்? வானிலை ஆய்வு மையம் சொல்லியதை போல் இன்று மாலையே புயல் கரையை கடக்க ஆரம்பித்து விட்டது. வானிலை ஆர்வலர்கள் நாளைக்கு தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்று இரவு புயல் கரையை கடந்து விட்டதாயின் நாளைக்கு எந்த மாவட்டங்கள்லாம் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது, ரெட் அலர்ட் என்று பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்களா, புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் கனமழைக்கு தயாராக இருக்க வேண்டும். நாளை மறுநாள் ஒன்றும் பெருசா இல்லைங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.